என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாளின் வாழ்த்துக்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆமென். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். உயிரோடு கூட நாம் அவர் எழுந்ததினாலே அவரை மகிமைப்படுத்துவோம். மரணம் அவரை கட்டி காக்க முடியவில்லை. பாதாளம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. ஆமென். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவரை நாம் ஆராதிக்கிறோம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷத்தின் 21ஆம் அதிகாரத்தின் 4வது 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இயேசு உபவாசத்தோடு கூட சிலுவையிலே மரித்தார். கடந்த 40 நாட்களும் உபவாசம் என்ற தலைப்பிலே நாம் தியானித்தோம். உபவாசத்திலே ஆண்டவராகிய இயேசு அவர் எப்படி பிசாசை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார் என்பதை தியானித்தோம். ஆனால் இப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில் வருகிறார். உயிர்த்தெழுந்தவராக வருகிறார். உயிர்த்தெழுந்தவர் இங்கே அந்த சீஷர்களிடத்திலே கேட்கிறார், பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒன்றும் இல்லை. இப்பொழுதுதான் மறுபடியுமாய் அவர்கள் போய் மீனை பிடித்து கொண்டு வந்து அதை பொரித்து இயேசுவுக்கு கொடுக்கிறார்கள். இதை மற்ற சுவிசேஷத்திலே பார்க்கலாம். ஆனால் இங்கு இயேசு அவர்களை சந்தித்த போது அவர்களிடத்திலே உணவு கேட்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஃபாஸ்டிங்கை முடிச்சுட்டு உயிர்த்தெழுந்தவர் இன்னைக்கு உங்ககிட்ட எனக்கு புசிக்க ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறார். அவருக்கு புசிக்கிறதற்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவினுடைய வயிற்றுக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீர்கள்? அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வேதத்தில் மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அத்தி மரத்தினிடத்தில் வந்தார். ஆனால் அங்கே ஒன்றும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பசி உண்டாயிற்று, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா என்று அத்திமரத்தை பார்த்தவர் இன்றைக்கு நம்மையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவுக்கு என்ன கொடுக்க போகிறோம்? என்னத்தை அவருக்கு ஆகாரமாய் கொடுக்க போகிறோம்? அவருடைய ஆகாரம் என்ன? அவருடைய போஜனம் என்ன? யோசித்து பாருங்கள். முதலாவது போஜனம் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தின் 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 4:34. களைப்பாய் இருந்ததினாலே அவருக்கு ஆகாரம் வாங்குவதற்கு 12 சீஷர்களும் போய்விட்டார்கள். அந்த இடைவெளியிலே சமாரிய ஸ்திரியை சந்தித்தார். அங்கே சமாரிய ஸ்திரீ இவரை கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டாள். இப்பொழுது சீஷர்கள் உணவு வாங்கி கொண்டு இயேசுவை சந்திக்கும் பொழுது 34வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து புசிக்கிறதற்கு என்ன கேட்கிறார்? என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வது, அவருடைய கிரியைகளை முடிப்பது தான் என்னுடைய போஜனம் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய அவருக்கு தேவையான போஜனம் அவருடைய சித்தத்தை செய்வது, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் அவருக்கு நாம் கொடுக்க போகிற போஜனம். இன்றைக்கும் இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய பசியை எப்படி ஆற்றப் போகிறோம்? நீங்கள் உணவை கொண்டு போய் கொடுக்க போறீங்களா? அவருக்கு பிடித்தமானதுன்னு சொல்லிட்டு மீனை பொரிச்சு கொடுக்க போகிறோமா? அவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? பிதாவின் சித்தத்தை செய்வது தான் எனக்கு போஜனம் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய பசியை ஆற்றுவோம். இரண்டாவது அவருடைய போஜனம் என்ன? யோவான் சுவிசேஷத்தின் 4ஆம் அதிகாரத்தின் 35ஆம் 36ஆம் வசனங்களிலே, அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையோ? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான். இங்கு இயேசு ஒரு அறுவடையை குறித்து சொல்லுகிறார். போஜனம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இயேசு அந்த போஜனத்தை சாப்பிடல, மாறாக அறுப்பை குறித்து சொல்லுகிறார்.
அறுப்பு என்பதை எதை குறிக்கிறது? இயேசு ஆத்தும அறுவடையை குறித்து சொல்லுகிறார். ஆண்டவருடைய போஜனம் எது? யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பசியை ஆற்ற முடியும் என்றால், யாரெல்லாம் ஆத்தும ஆதாயம் செய்கிறார்களோ அவர்கள்தான் அவருடைய பசியை ஆற்ற முடியும். ஆத்தும ஆதாயம் செய்கிற பணியில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பசியை ஆற்ற ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு எத்தனை நேரம் ஆத்தும ஆதாயம் செய்து அவருடைய இருதயத்தை குளிர பண்ணுகிறோம், அவர் பசியை ஆற்றுகிறோம். யோசித்து பாருங்க. இயேசு சொல்லுகிறார், நான் உயிர் தெழுந்ததை போய் என் சகோதரனிடத்தில் சொல்லுன்னு சொல்கிறாரே. இன்னைக்கு நம்ம எத்தனை நேரம் ஆண்டுடைய பசியை ஆற்றிருக்கிறோம்? அவருடைய சித்தத்தின்படி செய்வது அவருக்கு போஜனம், ஆத்தும ஆதாயம் செய்வது அவருடைய போஜனம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தின் 3ஆம் 4ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். 3வது எது போஜனம் என்று ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அவருடைய பசி ஆறுவது எந்த விஷயத்தில்? மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. பசியாயிருந்தார், களைப்பாயிருந்தார், கல்லை காமிச்சு இதை அப்பமாக்கி சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது இயேசு சாப்பிடலை. ஏன்னா அவர் தேவனுடைய வார்த்தை தான் தன்னுடைய போஜனமாக, தேவனுடைய வார்த்தைகள் தான் தான் பிழைப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தான் பிசாசை ஜெயிக்கும் பொழுதெல்லாம் இப்படி எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பிசாசை ஜெயித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய போஜனம் எது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை உட்கொள்வதுதான். அதுதான் அவருடைய பசியை ஆற்றினது. அதுதான் நமக்கும் போஜனமா இருக்கணும். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பசியை ஆற்ற அதிகமாய் வேத வார்த்தைகளால் நாம் நிரப்பப்படுவோம். வார்த்தைகளை சொல்லி சொல்லி நம்ம ஜெயிப்போம். அதுதான் நம்மை பிழைக்க வைக்கும். அதுதான் அவருடைய விருப்பமும் கூட. எப்போதும் அந்த வார்த்தையிலே அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தார். அதனால தான் பிசாசு அவரை மேற்கொள்ள முடியவில்லை. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, வசனத்திற்கு திரும்புவோம். வார்த்தையினால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இந்த நாளினுடைய மனப்பாட வசனத்தை நான் சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடுகிற நாங்கள் ஆண்டவரே, இந்த நாள் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்முடைய பசியை ஆற்றுவதற்காக நாங்கள் முடிவெடுக்கிற ஒரு நாளாக இருக்கட்டும். ஆண்டவரே, உபவாசத்தை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு உம்முடைய பசியை ஆற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்யணுன்றதையும் நாங்கள் இந்த நாளில் தியானிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை பசியோடு கூட அனுப்புகிறவர்களாய் அல்ல, உமக்கு போஜனம் கொடுக்கத்தக்கதாக, உம்முடைய பசியை ஆற்றத்தக்கதாக எங்களை மாற்றும். எங்களுக்கு அந்த கிருபைகளை கட்டளையிடும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால எங்களை தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.